ஹே காய்ஸ், வெரி குட் மார்னிங். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளாக். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்னை ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். மீன்வைல் சிஸ்டரையும் அள்ளி போட்டுட்டு நம்ம ஃபைனலாக ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:15 இருக்கும். போர்டிங் டைம் பார்த்திங்கன்னா 4:45 தான். ஆல்ரெடி நம்மக்கிட்ட போர்ட் பாஸ் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், பொறுமையாகவே போகலாம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஷி போகிறோம். 8 months சொதப்பல் பிளான்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி இன்றைக்கி நம்ம போகிறோம். ஏர்போர்ட் ரீச் ஆனதும் நமக்கு எனர்ஜி ஏற்றணும் இல்லை, ஸோ காஃபி குடிக்கணும்னு டிசைட் பண்ணி இறங்கினதும் ஒரு காஃபியை வாங்கி எனர்ஜி ஏற்றிட்டு உள்ளே போய் போட் இது ப்ரொசீஜர்ஸ் முடிச்சுட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அங்கே இருக்கிற கடையிலலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு ஸோ ஓகே நம்ம இப்போ கேட் 11 போவோன்னு இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் நம்ம போட் பண்ணணும். சரி வெயிட் பண்ணிவிட்டு போட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இப்போ கேட் 11க்கு வந்தாச்சு. வெயிட்டிங் முடிஞ்சு இப்போ போட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பஸ் போயிடுச்சு, இது செகண்ட் பஸ் தான். அந்நேரத்துலேயும் செம்ம க்ரௌடு. அதனால் நம்ம செகண்ட் பஸ் வெயிட் பண்ணி தான் ஏறணும். பஸ்ஸில் ஏறி செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறமா ஓகே போகலாம் அப்படின்னு பொறுமையாக பஸ்ஸும் எடுத்து அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த நைட் விஷன் பார்க்கவும் நல்லா இருந்தது. ஸோ அங்கேயும் அப்போ அங்கங்கே ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஃப்ளைட் ஏறியாச்சு. உள்ளே போகிற வரைக்கும் அப்படியே மறுபடியும் வீடியோஸ் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படா உள்ளே போவோம் அப்படின்னு இருந்தது. ஸோ வீடியோ எடுத்தாவது டைம் பாஸ் பண்ணுவோன்னு ஃபைனலி ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு. உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போய் செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் டேக் ஆஃப். ஸோ பொறுமையாக டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. இந்த விஷன் பார்க்க சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்த்தேன். வேறு லெவல் கலர் மேலேருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி பெங்களூர் ஏர்போர்ட்டும் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டிரான்சிட். ஸோ இங்கே 2 hours டைம் இருக்குது. நம்மளுக்கு டேரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ டிரான்சிட் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தா பெங்களூர் ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். செம்ம பெருசுங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் நடந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பசி வந்துடுச்சு. சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கூகுளில் தட்டும் அப்படின்னு தட்டினா எல்லாம் ஓப்பன்ஸ் at 8, 9 அந்த மாதிரி இருந்தது. சரி ரைட்ரா வெளியே போயிடுவோம், இங்கேயே எதுனா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே பார்த்தா எல்லாம் பீஸா பர்கர் கஃபேஸுமா இருந்தது. கொரியன் ஸ்வீட்ஸும் பார்த்தேன். சவுத் இண்டியன் எங்கடா அப்படின்னு இங்கேயே தேட ஆரம்பிச்சிட்டோம். ஊர் விட்டு வெளியே போகலை. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரே ஒரு கடை இருந்தது. சரி ஓகே அங்கே தோசை பார்த்தா 300 ரூபாயும் ஒரு தோசை. சரி ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஃப்ளைட் ஏறியாச்சு. உள்ளே போய் செட்டில் ஆயாச்சு. செம்ம கண்ணு எரிச்சல், தூங்கவே இல்லை. எப்படா டேக் ஆஃப் ஆனது வியூ பார்த்துட்டு நம்ம தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலி இங்கேயும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராவல் டைம் 2 hours இருக்குது. சரி அப்போவாது தூங்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா நைட்லாம் தூங்கல இந்த எக்ஸைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம நைட் அவள் தான் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னா அந்த 2 hours தூங்கியும் தூங்காமல் ஏதோ தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா காஷி இந்த லேண்ட்ஸ்கேப்போ வாரணாசி இந்த லேண்ட்ஸ்கேப்போடது பார்க்க நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த மவுண்டைன் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் பண்ணி யாரை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் இப்படி இருந்தது. கொஞ்சம் வீடு கொஞ்சமாக வீடாக இருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. சரி ஓகேடா எப்படியும் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சரி இதுக்கு மேலே தூங்கின வேலைக்கு ஆகாதுன்னு இப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு ஃபைனலி வாரணாசியும் இறங்கியாச்சு. இது கஸ்டமைஸ்டு ட்ரிப் தான். ஸோ கைடு அங்கே தான் இருப்பாங்க. நம்ம இப்போ போயிட்டு ஒரு டிரைவர் நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போகணும்.
ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து டிரைவரும் கால் பண்ணிட்டாரு. ஸோ A1 கேட்டில் வெளில வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கடா இருக்குன்னு தேடிட்டு, பட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம கேட் 1 தேடிட்டு அப்படியே வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு திருப்பியும் கால் பண்ணால் வந்து ரைட் சைட் அவருக்கு ஹிந்தி தானே தெரியும், நமக்கு தமிழ் தானே தெரியும். ஏதோ அரைகுறை ஹிந்தியில் வச்சு மேனேஜ் பண்ணி ஓகேன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் வந்து ரைட் சைட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் தான் நம்ம டிரைவர் முன்னாடி போகிறார்ல, அவர் தான். ஸோ வந்து பார்க்கிங்கில் வந்து கார் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். ஃபைனலி காரும் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சிஸ்டர் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, சம் ஸ்நாக்ஸ் ஆர் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இங்கே குடிக்கிறீங்களா, ஹோட்டல் போயிடலாமா அப்படின்னாரு. சரி ஓகே அட்லாஸ்ட் வந்து சரி ஹோட்டலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு அவங்க ஏர்போர்ட்டில் ஒரு மரம் பார்த்தேன். ஸோ அதோட பூ வந்து ரெட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு காரை நிறுத்தி அது என்னன்னு செக் பண்ணிட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே லஞ்சும் வந்து ஹோட்டல் போயின்னு ஆயிடுச்சுல, அதனால் வந்துட்டு சரி அப்படின்ட்டு நம்ம ஆன் த வே ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்லாம் டிசைட் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டு அங்கே நியர்பை இருக்கிற ஷாப்பில் போய் வாங்கினா கேவலமாக இருந்தது. பார்க்க நல்லா இருக்குது, இது ஒன்று தான் குடிக்கிற லஸ்ஸி மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சாட் ஐட்டம்லாம் ஐயோயோ. அப்புறம் திருப்பி ஹோட்டல் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் வந்து கிளம்பி இப்போ இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வந்துட்டு நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஆன் த வேல இருக்கும். ஆனால் ஸ்லோவாக தாங்க போகிறாங்க. ரோடு செம்ம டேமேஜ், செம்ம குழி. ஒரு குழியில் ஏற்றி இறக்கும்போது ஒரு பார்ட்ஸ் கலண்டுரும் போல், அந்த மாதிரி செம்ம டேமேஜான ரோடு. இந்த நந்தி பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆட்டோ ரிக்ஷா பார்த்தேங்க. ஸோ வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு வந்து யோசித்து வச்சிட்ருந்தோம். இப்போ வந்து ஆன் த வே வந்து போய்கிட்ருக்கோம். போகிற வழியில் இந்த பஜார் ஸ்ட்ரீட் வழியாக தான் கூப்பிட்டு போனாங்க. இங்கே எனக்கு ஆட்டோ பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கல்ல ஆட்டோஸ்லாம். அதனால வந்து அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸ்ட்ரீட் அப்படியே பார்த்து வச்சுட்டே போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ரிக்ஷாலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆஃப்டர் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். கைடை நச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், அவர் ஷார்ட்கட்டில் உள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ அங்கே போயிட்டு தான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பிகாஸ் கோவிலுக்கு நாட் மொபைல் அலௌட் இல்லை. அதனால் வந்து அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வந்து தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி மணிகர்ணிகா போகலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாருங்க. இவங்க தாங்க அவங்க. சரி ஓகே இவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து மணிகர்ணிகா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போனால் அங்கே ஒரு 4 பேர் வச்சுருந்தாங்க, எரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மணிகர்ணிகாலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே அங்கேருந்து வந்து விசாலாட்சி போகணும், நடந்து தான் போகணும், சீக்கிரம் வாங்கன்னு கைடு வேறு. ஆனாலும் நம்ம கேட்போமா, இந்த போகிற வழியில் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக தான் ஏற முடியலங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப மூச்சு வாங்கி அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம், ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். அவர் எங்கேயோ போயிட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார். நானும் சிஸ்டரும் அப்படியே வந்துட்டு எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு ருத்ராட்சம் இந்த சங்கு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்களா இங்கே இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் சரி எதனா வாங்கலாமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இதுதாங்க அந்த கோவில். ஸோ ஃப்ரண்ட் வியூ மட்டும் எடுத்துட்டேன், ஏன்னா ஃபோன் அலௌட் கிடையாது. அப்புறம் பார்த்தா ஸ்வீட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. மில்க் ஸ்வீட் தாங்க அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் மில்க் ஸ்வீட்ஸு அப்படின்னு. அப்புறம் இப்படி கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரீட் சைடில் விட்டுட்டாருங்க. செம்ம க்ரௌடு, இன்ச் பை இன்ச்சாக தான் நகருது. எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்த க்ரௌடு, ஷாப்பிங் பண்ணுற க்ரௌடு.
ஸோ ஓகே அப்படின்ட்டு நம்ம ஷாப்பிங்க்கு இப்படி தான் நீங்கள் வரணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா, ஆனால் வந்து கங்கா ஆரத்திக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நாளைக்கு தான் ஷாப்பிங் பண்ண முடியும். அதனால போகிற வழியில் சும்மா ஒரு லுக் மட்டும் என்ன இருக்குன்றது அப்படியே வந்து 2 பக்கமும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அவர் வேறு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் வாங்க, ஆனால் நடத்தியே கூப்பிட்டு போனாருங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் எங்கேயோ முன்னாடி போயிட்டுருக்கு. இதில் சிஸ்டர் வேறு சாரீ பனாரசி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்களா மாங்காய், அது ஒரு ஸ்வீட். ஆக்சுவலி அது நான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணேன், பீடாவில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இல்லை, பார்க்க எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு 4 ஜங்ஷன் மாதிரி இருக்கா. ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே வந்து அப்படியே ஒரு சைடு டெம்பிள், ஒரு சைடு மணிகர்ணிகா காட், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைனலாக கங்கா ஆரத்தி பார்க்க வந்துட்டோங்க. எப்படியோ நடந்து கடைசியில் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் டீ குடித்தா தான் தெம்பு கிடைக்குன்றதுனால அங்கே இருக்கிற டீ வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் 2 பேரும் டீ வாங்கி ட்ரை பண்ணோம். அப்புறம் தான் கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு கீழே போய் உட்காந்தோம். செம்ம க்ரௌடு வேறு. இது வந்து நியூ பிளேஸ் கங்கா ஆரத்தி, ஓல்டு ஒன் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து செம்ம க்ரௌடாக இருந்தாங்க. ஸோ எங்கே உட்காருதுன்னு தெரியாமல் கொண்டாந்து நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே கீழே போய் உட்காரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கீழே போய் உட்காந்துட்டோம். हट जाने को कहें, लेकिन देखिए बातों को नहीं सुना जाता है। ऊपर நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கங்கா ஆரத்திக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க உட்காந்துட்டு இருந்தவங்களெல்லாம் பிக் பண்ணி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னையும் என் சிஸ்டரையும் வர கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வந்து கூப்பிட்டுட்டு எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு என்ன பிளெஸ்ஸிங்னால் கங்கா ஆரத்தி நம்ம பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்மே நம்மளுக்கு பண்ணல. சும்மா பிக் பண்ணி தான் வந்து நீங்கள் நில்லுங்கன்னு ரேண்டமாக எல்லோரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது ரொம்ப வேர்ஸ்ட் திங் தான். திடீர்னு வந்து என்னென்னா வந்து 1200 கொடுங்க, அவங்க இன்ஃபார்மே பண்ணலை. அதுதான் நான் வந்து கங்கா ஆரத்தியில் நான் வேர்ஸ்ட் திங்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் கங்கா ஆரத்தி பண்ணது சந்தோஷம்தான். பட் ஆனால் வந்து அவங்க நிற்க வச்சு 1200 எல்லாருக்கிட்டையும், ஒரு சிலர்லாம் வந்து 6 பேர் குடும்பத்தோடு வந்து நின்று காசே இல்லாமல் திடீர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரு அங்கே வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஹாஷாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப தப்பாக இருந்தது. ஏன்னா யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பிக் பண்ணி கூப்பிட்றீங்க, அப்புறம் எப்படி அவங்க அமௌண்ட் கொடுக்க முடியும்? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா வரவங்க வருவாங்க, பே பண்ணுறவங்க